உன் பிள்ளையே இப்படி கூறு கெட்டத்தனமா வளர்த்து வச்சிருக்க? ஏமா அண்ணி ஒன்றா நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, சும்மா சும்மா வில குறை சொல்லுக்கதை நிப்பாட்டுங்க. என்ன பேர் சுந்தரி, என் பிள்ளை ஒன்றும் கூறு கட்டவே இல்லை. ஆமாம், நீ சொல்லுது சரிதான். உன் பிள்ளை ஒன்று மட்டும் இல்லை, என் பிள்ளைன்னு சேர்ந்து தான் கூறு கட்டு போய் கிடக்குது. என்ன பேர் சுந்தரி, நீ நினைக்கிறது மாதிரில என் பிள்ளை புத்திசாலி தான். ஆமாம், உன் பிள்ளையோட புத்திசாலித்தன லட்சணம் தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. அவள் 10ஆம் கிளாஸ் படிக்கும்ல, கணக்கில் 100க்கு 100 வாங்கினா தெரியுமா? ஏட்டு சுரக்காலாம் கறிக்கு உதவுதுங்கிற பழமொழி நீ கேட்டது இல்லையா? ஓ மவுளை மாதிரி பிள்ளைலாம் படிக்கிறதுக்கு மட்டும்தான் ஆகும், வீட்டு வேலை செய்யறதுக்கெல்லாம் ஆகாது. வீட்டு வேலைலாம் ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள ஒரு கணக்கு வழக்கு சொன்னால் கூட சரியே தெரியாது. என்ன பாருங்கம்மா, அவியலை குறை சொல்லதை விட்டுட்டு முதல்ல நீங்கள் ஒரு கணக்கு கேளுங்க. அவிய இப்போ டகார்னு சொல்லுவ பாருங்க. சரி சரி, நான் இப்போ அண்ணிகிட்ட கேட்கேன். அவள் டகார்னு பதில் சொல்லுக்காளா இல்லை டகார்னு சொல்லுக்காளான்னு பார்ப்போம். என்ன பேர் சுந்தரி, என் மோளை கிண்டல் பண்ணதை விட்டுட்டு என்ன கேள்வி கேட்கணுமா கேளு. மருமோளே, நான் சொல்லுக்கதை கவனமாக கேளு. அப்புறமா கேட்கலன்னு சொன்னான்னு வச்சுக்க, அத்தை திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். என்ன கேள்வி வேணுமோ கேளுங்கத்த, நான் பதில் சொல்லுக்கேன். அப்புறமா உங்கள் 2 பேத்துக்கும் சொல்லுதேன், பதில் என்னன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் 2 பேரும் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கவே கூடாது. சரி சுந்தரி, நாங்கள் பதில் அவளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டோம். நீ பில்டப் பண்ணாமல் என்ன கேள்வி கேட்கணுமா கேளு. சரி, நான் இப்போ கேட்கேன். மருமகளே, உங்கள் அம்மா ஜவுளி கடைக்கு போய் 700 ரூபா கொடுத்து ஒரு புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கா. அந்த புடவையோட விலை என்ன சொல்லு பார்ப்போம். அண்ணி ஏன் மூஞ்சி பக்கமாக பதில் என்னன்னு சொல்லுங்க. சுந்தரி, நீ இவே 2த்தையும் கூறுகட்ட பிள்ளைன்னு சொன்னேன், நீலாம் இப்போ கூறுகட்டத்தனமா பதில் சொல்லிட்டு இருக்க. நான் பதில் சொன்னது நீ கண்டுபிடிச்சிட்ட, ஆனால் உன் பிள்ளை இன்னும் கண்டுபிடிக்காமலாம் உட்காந்துட்டு இருக்கு. எத்தே, நான் இப்போ பதில் சொல்லுவேன். சரி சரி சொல்லு, சரியா சொல்லுவேன்னு பார்ப்போம். அந்த சேரீயோட விலை என்னன்னா 7000. அண்ணி, நீங்கள் ஒரு 0 அதிகமாக சொல்லிட்டிய. இல்லை கவிதா, நான் சரியாக தான் சொல்லியிருக்கேன். இப்போமாவது உன் மகளோட லட்சணம் புரிஞ்சுதா? எத்தே, நான் முதல்ல முழு பதிலையும் சொல்லுதேன், அப்புறமா நான் புத்திசாலியா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் அம்மா கடையிலேருந்து புதுசாக சேரீ வாங்கிட்டு வந்தோடனே பக்கத்தில் உள்ளவையெல்லாம் கேட்பாவலா, அப்போ எங்கள் அம்மா சொல்கிற விலை இதுதான். ஏம்மா, நான் சொன்ன பதில் சரி தானே? ஓ மோதான் கேட்கல, சரியான பதில் சொன்னாலே இல்லையான்னு நீ சொல்லு. அவள் சொன்ன பதில் சரிதாண்டி. பக்கத்தில் ஓடி உள்ளவையே யாரும் கேட்டானிக்கு நான் இப்படி தான் ஒரு 0 எக்ஸ்ட்ரா தான் சொல்லுவேன். நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறமா எங்கள் அப்பா அந்த சேரீயோட விலை எவ்வளோன்னு கேட்டவன்னா அந்த சேரீயோட விலை எவ்வளோ தெரியுமா? உங்கள் அப்பா அந்த சேரீயோட விலை எவ்வளோன்னு கேட்டன்னைக்கு 70,000மா? இல்லைத்த, அவ்வளோவெல்லாம் விலை அதிகமாக சொல்ல மாட்டாவ, கம்மியாக தான் சொல்லுவாவ. அப்போ உங்கள் அப்பா கிட்டே எவ்வளோ ரூபான்னு சொல்லுவா? 100 ரூபான்னு சொல்லுவாவ. அப்போ ஒருத்தக்கிட்டே உங்கள் அம்மா சேலையோட உண்மையான விலை சொல்ல மாட்டாளோ? சொல்லுவாங்களே, சில பேர்கிட்ட உண்மையான விலையை சொல்லுவாவ. அந்த சில பேர் யார் மருமகளே? நீங்களும் நானும் தான். நம்ம 3 பேர்த்துக்கிட்டேயும் அந்த சேரீயோட விலை 700ன்னு உண்மையான விலையை சொல்லுவாவ. ஏம்மா, இப்போ சொல்லுங்க, ஏன் நீ புத்திசாலியா இல்லையான்னு? சுந்தரி, உன் மோதான் கேட்கலாம், ஏன் மோவா புத்திசாலியா இல்லையான்னு சொல்லலாம். புத்திசாலி தான். இந்த பதில் எதிர்பார்த்து தானே 3 பேரும் என் வாயே பார்த்துட்டு இருக்கியே. ஓ மொவையும் சின்னவனுக்கு வயசாகிட்டே போதில்ல, கால நேரத்துக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கட்டி வைக்கலாம்ல. என்னம்மா, நான் வேண்டான்னு சொன்ன மாதிரி பேசுக. நானும் 10-15 இடத்துல பார்த்தாச்சு. பார்க்க இடலாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னோம்னா நான் என்ன பண்ணேன்? வேண்டாம்னு அவன் சொன்னோம்னா மனசில் யாரையாவது நினச்சிக்கிட்டு இருப்பானா இருக்கும். யாருன்னு நீ கேட்க வேண்டியது தானே? அதையும் கேட்டு பார்த்தாச்சு. வாயை திறந்து பதில் சொன்னா தானே தெரியும், மனசுக்குள்ளே இறங்கி நான் பார்க்க முடியும். நீ சொல்லுதும் சரிதான். அவனுக்குன்னு ஒருத்தி இனிமையாக பிறக்க வரா, ஏற்கனவே பிறந்திருப்பா, அவனை தேடி கண்டிப்பாக வருவா. இங்கே நடக்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. அவள் தான் இவனை தேடி வரணும், இவன் எல்லாம் அவளை தேடி போகவே மாட்டான்.